ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட். இந்த எஸ்ஸே வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோலாண்ட் பர்தாஸ் தான் வந்து எழுதியிருக்காங்க. இது எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்பரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பர் கீழே தான் அந்த டாபிக் வருது. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம ஆத்தர் வந்து 12th December 1915 அப்போ பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லிட்ரரி தியரிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஃபிலாசபர், கிரிட்டிக் அண்ட் செம்னியாட்டிஷியனும் கூட. இவங்க வந்து உங்களோட சீரியஸான கான்ட்ரிபியூஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஆஃப் செம்னியாட்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் சைன் அண்ட் சிம்பிளுக்கு வந்து இவங்களோட தீவிரமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டபிள் ஒர்க் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, Writing degree 0 in 1953, Mythologist in 1957, The Death of Author in 1967ல வந்து எழுதியிருக்காங்க. இது மூணுமே ரொம்பவே ஃபேமஸான ஒர்க். நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே, அதாவது ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் கூட ரொம்பவே பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் இவர் வந்து March 26, 1980ல் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிற டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து என்ன மெயினாக நம்ம ஆத்தர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹியூமனாட்டிக் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் டு ரீடிங் ஆஃப் அ லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சரை, அதாவது ஒரு லிட்ரேச்சரை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அண்ட் அந்த லிட்ரேச்சரில் வந்து ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு ஒர்க்கை வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எஸ்ஸேல வந்து நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஆந்தாலஜிஸ்ட் எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆந்தாலஜிஸ்ட் எஸ்ஸே இன் ஸ்டடி ஆஃப் லிட்ரரி தியரியில் இது வந்து ஒரு ஆந்தாலஜிஸ்டான எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எஸ்ஸே வந்து எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971ல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரெவ்யூ டிஸ்டிக்யூ அப்படிங்கிற இதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக அது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் அப்படின்னு 1977ல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம வந்து சம்மரி பார்க்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த மாதிரி தான் ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு 7 ப்ரப்போசிஷனை வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட், ஜேர்னர், சைன், ப்ளூராலிட்டி, ஃபிலியேஷன், ரீடிங், ப்ளஷர் அப்படின்னு ஒரு 7 போர்ஷனாக வந்து நமக்கு டெக்ஸ்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டை வந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க அண்ட் எடுத்து சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பர்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்னென்னலாம் வந்து எஸ்ஸேல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட், ஷிஃப்ட் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட். ஒரு சென்ட்ரலாக ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க்காக மாறுது, ஒர்க் வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் டெக்ஸ்ட். ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கீ டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் இன்டர்டெக்சுவலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் பர்தாஸை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரோல் ஆஃப் ரீடர்ஸ் என்ன, ரீடர்ஸ்கோட ரோல் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அந்த எஸ்ஸேல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸே ஓப்பனிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிக்னிஃபிகேஷனான ஷிஃப்ட் இன் லிட்ரரி தியரி இருக்குது. ஒரு கான்ட்ராஸ்டான கான்செப்ட் தான் ஒர்க்கும் டெக்ஸ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸேல வந்து பர்தாஸ் வந்து ஒரு பார்டர்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் திங்கிங், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் திங்கிங்கோட இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சர் திங்கிங்கோட இந்த எஸ்ஸே வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் செம்னியாட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் வச்சும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஹெச் ஆப்ரகாம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கிரிட்டிக் அண்ட் ஹியூமனிஸ்ட், ப்ரொவைடர் கிரிட்டிக் சச் அஸ் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஐடியா சேலஞ்சிங் பர்தாஸ். அவங்களோட ஐடியாவுக்கும் நம்மளோட ஆப்ரஹாம் ஐடியாவுக்கும் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். அந்த கான்ட்ரோவர்சியை வந்து இதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஃபெண்டிங் எ மோர் ட்ரெடிஷ்னல் வியூ ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம். இது பர்தாஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷன் மெத்தடை விட வந்து இப்போது இந்த டெக்ஸ்சுவல் மெத்தட் தான் வந்து நல்லது, அதை பற்றி அதுக்கு ஃபேவராக பேசியிருப்பாங்க. எம்ஹெச் ஆப்ரம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல், அதாவது கொஞ்சம் ஆத்தருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரிசமாக பேசுகிற மாதிரி இருக்கும்.
டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதாஸோட சென்ட்ரல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டாக மாறுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்ஸேல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் நோஷனோட ஒர்க் வந்து எப்படி ஒரு ஐடியா ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா, அந்த ஒர்க்கில் வந்து ஆத்தரோட ஃபிக்ஸ்டு மீனிங் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒர்க் ஃபுல்லாகவே ஆத்தரோட பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதில் இந்த ஒர்க் வந்து ஆத்தர் எழுதியிருப்பார். இப்போ ஒரு போம் இருக்குது அப்படின்னா, அந்த போம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு போம் வந்து ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்த போமுக்கு மீனிங்கும் ஆத்தரே சொல்லியிருப்பாரு அப்படின்னா அது வந்து ஒர்க். அந்த மீனிங் ஆத்தர் கொடுத்த மீனிங்கை தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். அதுதான் ஆத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே மட்டுமே பார்க்குறது வந்து ஒர்க்கு. அண்ட் இப்போ டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஓப்பன் டைனாமிக் ரீடரை வந்து ஒரு சென்ட்ரிக்கான கான்செப்டாக இருக்கும். ஒரு ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து ஆத்தர் தான் எல்லாமே. ஆனால் அதே இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு ஆத்தர் வந்து ஒரு இது எழுதி முடிச்சிட்டாருன்னா, நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் பார்த்த மாதிரி தான், ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது வந்து அவரை வந்து இறந்து போனதுக்கு சமம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரீடர்ஸோட வேலை தான். அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவங்க ரீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் மூலியமாக ஒவ்வொன்று தோணும். இப்போ ஒரு போம் வந்து நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மீனிங் புரியும். அதே இது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங் புரியும். அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு ஓப்பன் எண்டடாக தான் இருக்கும். ஒரு ரீடர் தான் வந்து சென்ட்ரிக் கான்செப்டாக டெக்ஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரும். ஒர்க்குக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்டாட்டிக் என்டைனி தான் இருக்கும். அதாவது ஒர்க் அப்படின்னா இந்த போமுக்கு வந்து இதுதான் மீனிங், இந்த வேர்டுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கு. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆத்தரை பிலாங்ஸ் பண்ணியிருக்கும். ஒரு மெட்டீரியலிக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒர்க்குக்கு வந்து நிறைய பவுண்ட்ரிஸ் இருக்குது. பவுண்ட்ரிஸ் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஆஃப் ரைட்டர். அந்த சில பவுண்ட்ரியை தாண்டி வந்து நம்ம ஒர்க்கை வந்து வேறு மாதிரி வந்து நம்ம ரீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆத்தர் ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷனோ ஒரு மீனிங்கோ வந்து கொடுத்துருப்பார். அந்த பவுண்டரியை தாண்டி வந்து நம்ம வெளியே போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அது வந்து ஒரு அத்தாரிட்டிவ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர், அதாவது வந்து ஆத்தருக்கு தான் இருக்கும். அவங்க என்ன மீனிங் சொல்ல வர்றாங்க அவங்களோட தாட்டை தான் வந்து நமக்கு திணிப்பாங்களே தவிர ரீடர்ஸ்க்கு வந்து அதில் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. அண்ட் இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் செல்ஃப் கேன் கவர்ட் பி அன்கவர்ட் ஆர் இன்டர்பிரிட்டட் டு த ட்ரெடிஷ்னல் லிட்ரரி அனாலிசிஸ். அது வந்து ஆல்ரெடி ஒரு கவர்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க். அதில் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து வேலை இருக்காது. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லிட்ரரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளூவர்டு ஓப்பன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் டிபெண்ட் ஆன் ஹவு அ ரீடர் இஸ் ரீட் அண்ட் இன்டர்பிரிட். இப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டடாக அந்த ஒர்க் வந்து ஒரு கம்ப்ளீட்டே ஆகாததுக்கு சமம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரீடருமே அந்த டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி ரீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் புரியும். ஒவ்வொருத்தங்களும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணுது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் புரியும். ஒவ்வொருத்தங்களுக்கு அதில் வந்து ஒவ்வொரு லெசன் எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் எண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நாட் அ சிங்கிள். எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு ஒர்க் பட் அ ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே வந்து மற்ற ஒர்க்கோட வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் இன் விச் மீனிங் ஆர் ப்ரொடியூஸ்ட் ரேதர் தென் டிஸ்கவர்டு. Bardas argue that the text is plural, multi-layered and interlinked with culture, language and readers experience. பர்தாஸ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சிங்குலர் கிடையாது, அது வந்து ஒரு ப்ளூரல். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மல்டி லேயர்ட் அண்ட் இன்டர்விங்க்டுன்னு சொல்கிறாரு. இன்டர்விங்க்டு அப்படின்னா பின்னி பிணைகிறதுன்னு அர்த்தம். இன்டர்விங்க்டு வித் கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் ரீடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஒவ்வொருத்தர் ரீடருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டோட இன்டர்விங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஒர்க்குனா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக்கலி கான்ட்ராஸ்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் ஒர்க் அண்ட் த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒர்க்குக்கும் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியாலிட்டி விசஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது.
The work is tangle object, something we can hold, read and recognize as a finished product. இப்போ வந்து ஒரு ஒர்க் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டேங்கிளபிளான ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். அதை வந்து ஒர்க் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரெகக்னைஸ் அஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல், போம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே இது டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி ஆஃப் கிரியேட்டிவ் மீனிங். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க்காகவே நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. ஏன்னா அது ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. ஒவ்வொரு ரீடருமே ரீட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு வந்து வேறு வேறு மீனிங்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It is not confined to the printed page but exists in act of reading and interpretation. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு பேப்பரில் வந்து ஒரு எழுதின பிரிண்ட் பண்ண இது மட்டும் கிடையாது, ஒரு ஆக்ட் ஆஃப் ரீடிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கூட நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் ரீடிங்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து யாருக்கு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வெர்சஸ் ரீடர். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆத்தருக்கு என்ன வேலை, ரீடருக்கு என்ன வேலை, அண்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆத்தருக்கு என்ன வேலை, ரீடருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இதில் ஒர்க் எம்பசிஸ் த அத்தாரிட்டி ஆஃப் ஆத்தர். ஒர்க்கில் வந்து ஆத்தரோட அத்தாரிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஆத்தர்ஸ் இன்டென்ட் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மீனிங் ஆர் paramount and literary criticism focus on uncovering what the author intend to say. இப்போ நம்ம ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் ஆத்தர் தான் வந்து அத்தாரிட்டியாக இருப்பார். அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கொடுத்த மீனிங்கை மட்டும்தான் நம்மளால் அன்கவர் பண்ண முடியுமே தவிர, நம்மளாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் ஒரு மீனிங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இது டெக்ஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ரிஜெக்ட் த டாமினன்ஸ் ஆஃப் ஆத்தர் இன் ஃபேவர் ஆஃப் ரீடர். டெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு ஃபேவரிசம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸ்க்கு தான் ஃபேவரிசம் பண்ணும். டெக்ஸ்ட்டு வந்து ஆத்தரோட டாமினன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்டு பர்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமஸ்லி டிக்ளேர் டெத் ஆஃப் அ ஆத்தர். ஒரு ஒர்க்கை வந்து அவங்க முடிச்சிட்டாங்களா, அதோட ஆத்தர் வேலை முடிஞ்சது, ஆத்தர் வந்து செத்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து ரீடர்ஸோட ப்ளே தான் இருக்கும். ஒரு ரீடர் தான் வந்து ஆக்டிவான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மீனிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மீனிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஆத்தர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பார். அந்த டெக்ஸ்ட்டு வந்து கம் டு ஒரு லீடரோட லைஃப்பில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாகவே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது வந்து நமக்கா புது ஒரிஜினல் ஐடியா கிடைக்கும், மீனிங் கிடைக்கும். எப்படியாவது வந்து அந்த என்கேஜ்மெண்ட்லேயே வந்து இருப்பாங்க. அந்த ரீடர்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட கனெக்டிவிட்டியிலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட்டி வெர்சஸ் ப்ளூராரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து வியூட் அஸ் யூனிஃபைடு கொஹிரண்ட் ஹோல் வித் த சிங்குலர் மீனிங் தட் கேன் பி எக்ஸ்ட்ராக்ட் டு அனாலிசிஸ். இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்குன்னா ஒரு சிங்குலர் மீனிங் தான் இருக்கணும். அது வந்து அனாலிசிஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் ஒரே ஒரு சிங்குலர் மீனிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா, அந்த தான் ஆத்தரே ஒரு மீனிங் கொடுத்துருப்பாரு. அவரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு அவர் அந்த ஒர்க்கை எழுதியிருக்காருன்னா, அதை தான் நம்ம தலையிலையும் வந்து திணிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இது டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ளூரல். அதுக்கு வந்து ஒரு மல்டி லேயர் ஆஃப் மீனிங் இருக்குது. ரீடர்ஸோட இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்து அந்த ஒர்க்கோட மீனிங் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து இட் ரெஃப்யூசஸ் க்ளோசர் அண்ட் எம்பாரசஸ் ஆம்பியூரிட்டி, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் இன்டர்டெக்சுவலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்ஷன் டு டெக்ஸ்ட். ரீடர்ஸ் ஆன நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர்ஷிப் வெர்சஸ் ஓப்பன் எண்டட்னஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லார்ன் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேனன் அண்ட் இட் இஸ் ட்ரீட்டட் சம்டைம் டு பொசஸ் ஸ்டடிட் அண்ட் ப்ரிசர்வ்டு. ஒர்க்கு வந்து பொசஸ்டு ஸ்டடிட் அண்ட் ப்ரிசர்வ்டாக இருக்குமா. அண்ட் தென் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தர் தான் வந்து அதில் ஃபுல்லாகவே ஓனர்ஷிப் கொண்டாடுவார். ஏன் அப்படின்னா, அது வந்து அவரோட ஒர்க்கு, அவரே மீனிங் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ரீட் பண்ணும்போதும் நமக்கும் வந்து அந்த மீனிங் தான் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதே சேம் டைம் வந்து டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்ட் ஓனர்ஷிப். அதுக்கு வந்து ஓனர்ஷிப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நானும் ரீட் பண்ணலாம், நீங்களும் ரீட் பண்ணலாம். நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு மீனிங் கிடைக்கும், நான் ரீட் பண்ணும்போது இன்னொரு மீனிங் கிடைக்கும். அப்போ வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பே கிடையாது இல்லையா. ஆத்தரும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதுக்கு ஒரு மீனிங் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு எ சிங்கிள் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இட் டிஃபைன் கேட்டகரைசஸ்.
அதுக்கு வந்து நிறைய கேட்டகரைசஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு ஓப்பன் எண்டடாக இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்ஃபைனிட்டியான ரீடிங்கை வந்து வெல்கம் பண்ணும். நம்ம ரீட் பண்ண வந்து அதுக்கு வந்து வேறு மாதிரி மீனிங் கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல டெக்ஸ்ட்டோட வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடலாம். வித் அதர் கல்ச்சர் டெக்ஸ்ட் கூட நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ரீட் பண்ண நம்ம தான் வந்து இது புதுசாக ஏதாவது நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஈஸிலி கனெக்டட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பர்தாஸோட ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டீப்லி கனெக்டட் டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்டெக்சுவாலிட்டி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து எழுதி முடிச்சிட்டாங்கன்னா ஆத்தர் வந்து இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மெயினாக வச்சு தான் இந்த எஸ்ஸேல வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஆர் த மீனிங் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீனிங் வந்து நாட் ஃபிக்ஸ்டு அண்ட் லாங்குவேஜ் இஸ் அன்சூட்டபிள். ஒரு ஒர்க்குனா இது மட்டும்தான் மீனிங்னா அந்த ஒர்க்குக்கு ஒரு மீனிங் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கில் வந்து நம்ம இப்படி தான் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் டெக்ஸ்ட் ஃபார் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்லி டிஃபர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. பார்தாஸ் எம்பரேஸ் திஸ் ஐடியா பை சஜஸ்டிங் த மீனிங் இஸ் நெவர் ஃபிக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட். அதை தான் சொல்கிறாரு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மாதிரி தான் நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து மீனிங்கே ஃபிக்ஸ்டே கிடையாது. ஆனால் ஒர்க்குக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங் இருக்கும். ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங்கிறதே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன் ஃப்ளக்ஸ் அண்ட் ஷேப்டு பை ஆக்ட் ஆஃப் ரீடர்ஸ். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங் கிடையாது. ஆல்வேஸ் அதில் வந்து ரீடர்ஸான நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ரீடர்ஸ் தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இதில் வந்து இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தாஸ் ஆல்சோ ஆர்கியூ தட் நோ டெக்ஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன். எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே ஐசோலேஷனில் எக்ஸிஸ்டாக இருக்காது. எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்து ஐசோலேட்டடாக இருக்காது. எவ்ரி டெக்ஸ்ட் இஸ் இன்டர்கனெக்டட் வித் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தெம் அண்ட் இன் கன்வர்சேஷன் வித் அதர் கல்ச்சுரல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டுமே எது கூடயுமே சம்மந்தம் இல்லாமல் தனியாகவே இருக்காது. ஏதாவது ஒரு கல்ச்சர் கூடயோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீடர் கூடயோ வந்து அது வந்து கனெக்டிவிட்டியிலே இருக்கும். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சச்சஸ் மீடியா ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் கண்டெக்ஸ்டோட வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிவிட்டியிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Meaning is therefore constructed not within a text itself, but though its relationship with other text. மீனிங் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கணுங்கிறதும் கிடையாது. அதோட ரிலேஷன்ஷிப் மூலியமாக அதர் டெக்ஸ்ட்லேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்டடாக ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பர்தாஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த எஸ்ஸேல வந்து பர்தாஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பர்தாஸ் அண்ட் த ரோல் ஆஃப் அ ரீடர்ஸ். அவரோட பெர்ஸ்பெக்டிவில் ரோல் ஆஃப் அ ரீடர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பர்தாஸ் ஆர்கியூமெண்ட் இஸ் த ரோல் ஆஃப் ரீடர். அவரோட இந்த எஸ்ஸேல வந்து அவரோட முக்கியமான ஆர்கியூமெண்ட்டில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ரீடர். ஒரு ரீடரோட ரோல் என்ன, டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடரோட ரோல் என்ன, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடரோட ரோல் என்ன. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரீடர் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஆர்கியூ பண்ணியிருப்பார். இன் ட்ரெடிஷ்னல் லிட்ரரி தியரி அதாவது ஒர்க் த ரீடர்ஸ் ஜாப் வாஸ் டு அன்கவர் த மீனிங் ஆல்ரெடி ப்ரெசன்டட் இன் அ ஒர்க் ஆஃபன் ஏலியனேட்டட் வித் த ஆத்தர்ஸ் இன்டென்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கில் வந்து ரீடரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதி வச்ச அந்த ஒர்க்கில் உள்ள மீனிங் ஆத்தர் எழுதி வச்ச மீனிங்கை வந்து அன்கவர் பண்ணுறது. ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து அந்த மீனிங் எழுதி வச்சுருக்காங்க, அதை வந்து அன்கவர் பண்ணுறது தான் ஒர்க்கில் வந்து வேலை. ஆஃபன் வந்து அது வந்து என்ன அப்படின்னா ஆத்தரோட இன்டென்ஷனில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்குகளை வந்து என்ன மீனிங், அவங்க என்ன மூடில் வந்து அந்த போமையோ ஒர்க்கையோ எழுதினாங்களோ அதுக்குள்ளதை தான் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். எதை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ரீடர்ஸ் வந்து கிடைக்கும், அன்கவர் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதே இது வந்து டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் த ரீடர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் அ ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டட் மீனிங். டெக்ஸ்ட்டில் வந்து ரீடர்ஸ் தான் ஆக்டிவாக வந்து மீனிங்கை வந்து கண்டுபிடிக்கணும்.
text only exists as a field of potential meaning and it is the readers who activates those meaning. டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஃபீல்டில் நம்ம இறங்கி மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும். அப்போ எல்லாருமே வந்து ஆக்டிவேட்டடாக தான் இருப்போம். அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு அன்கம்ப்ளீட் ப்ராசஸில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே மீனிங் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த டெக்ஸ்ட் இஸ் கொலாபரேட்டட் ஸ்பேஸ் வேர் த பவுண்டரிஸ் பிட்வீன் அ ஆத்தர் அண்ட் டெக்ஸ்ட் பிளர். டெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. எதுக்குலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி பிட்வீன் த ஆத்தர் ரீடர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பிளருக்கு பின்னாடி அது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.